இன்னைக்கு ஒரு குட்டி விழாக்கு ஃப்ரைடே காலையிலே டீயை போட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மச்சான் ஏதோ பிரட்டல் சோறு செய்ய போறான்டா. என்னத்தை போட்டு பிரட்ட போறான்னு தெரியல. ஆஃபர்ல பிஸ்கட் வாங்கினது தப்பா போச்சு. மையத்து பிஸ்கட் ஆட்டம் இருக்கு. டீல துறதுக்கு முன்னாடியே உடஞ்சு உடஞ்சு கொட்டுது. அதையும் தின்றுபிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆயில், நெய், ஸ்பைசஸ், வெங்காயம், பச்சை மிளகா, மிளகாத்தூள், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் வெல்லு, ஜிஞ்சர் பூண்டு பேஸ்ட், தயிர்லாம் போட்டு ஊற வச்ச பட்டாணி கேரட்டையும் போட்டு விட்டாச்சு. அதையும் போட்டு நல்லா மிக்சிங்கை கொடுத்து எல்லா வாடையும் போனதுக்கு அப்புறம் வேக வச்ச கறி, அவளும் நல்லா பஞ்சு மாதிரி வந்திருந்தா அவளையும் போட்டு பிரியாணி மசாலாவெல்லாம் போட்டு நல்லா ஒரு மிக்சிங்கு, தேவையான அளவு தண்ணி, சால்ட் டு டேஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ஊற வச்ச அரிசியும் போட்டாச்சு. தண்ணி அரிசியும் ஈவனாக வந்ததுக்கப்புறம் தம்மை போட வேண்டியதான். ஒரு 20 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு தம்மை போட்டு பக்கத்தில் இருக்க பள்ளிக்கு போய் தொழுதுட்டு சூப்பர் மார்க்கெட் போனோம். வீட்டுக்கு கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கினேன். உள்ளே வந்தால் ஏதோ மேங்கோ ஃபெஸ்டிவல் போட்டிருந்தான். அரபிகள் கூட்டமாக இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு இங்கிட்ட வரையில 350 ரியாலுக்கு ஒரு பொம்மை. இந்த பொம்மை என்னண்டா ஆடவும் மாட்டேங்குது, பாடவும் மாட்டேங்குது, ஓடவும் மாட்டேங்குது, லைட்டு கூட எரிய மாட்டேங்குது. ஆனால் இந்திய மதிப்புக்கு 8000 ரூபாய் கிட்ட இருக்கு இந்த பொம்மையில. அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல. அதையும் பார்த்துட்டு ஜாமானை வாங்கிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. அடுத்து என்ன தம்மா உடைக்க வேண்டியதான். பார்க்க ரைஸ் இருக்கு. மட்டன் குஸ்காவட்டம் ஆக்கிட்டு புரட்டல் சோறுன்னு சொல்லி ஏமாத்தி விட்டான். ஆனால் டேஸ்ட் என்னமோ நல்லா தான் இருந்துச்சு. நல்லா வச்சு சோத்தையும் வச்சு சலாடு, ரைத்தா செஞ்சுருந்தோம். அதையும் வச்சு சும்மா இருக்குன்னு இறுக்கிட்டு பக்காவாக ஒரு தூக்கத்தை போட்டு அடுத்த ஓட்டம் அரபி எல்லாரையும் கூட்டிட்டு அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாரையும் மாக்குன்னு தள்ளி விட்டு பக்கத்தில் இருக்க டீ கடைக்கு வந்து ஒரு டீயை போட்டு, வண்டியில் வேற பெட்ரோல் இல்லை, அதையும் போட்டுட்டு ஒரு 500 ரூபாய்க்கு சில்லறை வாங்கிட்டு வந்தாங்க. அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு இவ்வளோ இருக்கு. வந்து பெட்ரோலையும் போட்டு சில்லறையும் மாற்றிட்டு கிளம்பி வந்தாக்கா நம்ம மட்டும்தான் வந்திருக்கோன்னு பார்த்தாக்கா நம்ம வீட்டு சொந்த எல்லா டிரைவர்களும் வந்துருந்துச்சு. மறுபடியும் அடுத்த வண்டியில் ஏறி எல்லாம் ஒன்று கூடி போணுச்சு. மறுபடியும் இந்த வண்டிக்கு பெட்ரோல் போடணும். நிசான் பெட்ரோல் லேட்டஸ்ட் மாடலு. அதுக்கும் பெட்ரோலை போட்டு டீயை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே 2 டோரையும் திறந்துக்கிட்டு கதையை அடிச்சுக்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்திலேயே அரபி வீட்டிலேருந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. அதையும் வச்சு தின்னுட்டு ஓட்டத்தை முடிச்சாச்சு. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.